ஹாய்டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விமனுடைய ராயல் பிரின்ஸ்லாம் முயற்சி பார்ட் 7 ஓகேவா. பார்ட் 6 நம்ம எப்படி எட் பண்ணியிருக்கோம்னாக்க நம்ம ஜிம்மில் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க கிஸ் பண்ணும்போது எட் பண்ணியிருப்போம். ப்ளஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஜிம்மில் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. என்னாச்சு வீக்கு ஜிம் நினைக்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிருக்காங்க. 2 பேரும் இந்த பக்கம் ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. ஜிம்மில் எங்கே போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. இந்த யோனிச்சு கூட எங்கே போயிருப்பான். சரி வந்துடும் அப்புறம் சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா வீட்டுக்குள்ளே போயிடறாங்க. குடிக்குள்ளே போயிடறாங்க போனதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் நம்ம வந்து கிஸ் பண்ணுறது நிறுத்ததாவே இல்லை. ஜிம் பார்க்குறாங்க. அச்சிச்சா மூச்சு முட்டுது. ஜிம்மில் வந்துட்டு வீயை லைட்டாக அடிக்கிறாங்க. இப்போ வீ பார்க்குறேன்னு சொல்லிட்டு மூச்சு முட்டுது வீ சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜிம் டே பார்க்குறாங்க. அச்சோ சாரி சொல்லிட்டாங்க. இருக்கட்டும் அப்படி ஜிம் எழுந்துச்சு வைக்கிறாங்க. என்னாச்சு வீக்கு நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்க சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. அம்மா ஏன் சடனாக தள்ளி விட்டீங்க, எதுக்காக அப்படி கிஸ் பண்ணீங்க நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிட்டாங்க. அம்மா கிட்ட உங்களை அறிமுகப்படுத்துறது கூட்டிகிட்டு போனா சொல்லிட்டாங்க. இப்போது வீ பார்க்குறாங்க. ஜிம்மி நீ வந்துட்டு அவசரப்படுறா சொல்லிட்டாங்க. அவசரப்படுறேன் நான் என்ன அவசரப்படுறேன் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிம்மி நம்மளுக்கு இப்போதைக்கும் உங்கள் அம்மா கிட்ட என்ன அறிமுகப்படுத்த வேணாம் சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இல்லை வீ நம்ம ரகசியமாக காதலிக்கிறதுக்கு அம்மாவுக்கு தெரிஞ்சா நல்லா இருக்குல்ல, அம்மா வந்துட்டு நம்மளுக்கு அனுமதி கொடுப்பாங்கல்ல, எனக்கு குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கும்லாம் சொல்கிறாங்க. பாரு உனக்கு எந்த குற்ற உணர்ச்சி வேணாம் ஓகேவா, நீ வந்து எந்த தப்பும் பண்ணல, நீ நானும் காதலிக்கிறோம் ஓகேவா. எல்லாருமே அதே மாதிரி காதலிக்கும் போது ரகசியமாக தான் காதலிப்பாங்க ஓகேவா. அவங்க திருமணத்தப்போ தான் அவங்களோட அப்பா அம்மா கிட்ட சொல்லுவாங்க. சரியா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறீங்களா. ஆனால் எனக்கு திருப்பி அம்மா மட்டும் தானே, வேறு யார்ட்டையும் எனக்கு வேறு யார் இருக்கா. அம்மா கிட்ட சொல்லிட்டா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அதுவும் இல்லாமல் அம்மாவங்களை பார்த்து ரொம்ப பெருமைப்படுவாங்கல்ல, எனக்கு இப்படி ஒரு காதலன் கிடச்சிக்காங்க தெரிஞ்சு அம்மா சந்தோஷப்படுவாங்களா சொல்கிறாங்க. இப்போ வீட்டு பார்க்குறீங்க எதுவும் சந்தோஷப்படுவாங்களா. நான் ஒரு பிரின்ஸ், என்னை பார்த்து அவங்க அம்மா கண்டிப்பாக வெறுக்க தான் செய்வாங்க சொல்லிட்டு நம்ம வீடு நினைக்கிறேன். எனக்கா வீ பார்த்துருப்பாங்க அரண்மனையிலே உங்கள் அம்மா எப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. யாருமே எப்படினாக்கா அவங்க மனசுக்குள்ள வந்துட்டு அந்த மரியாதையில் பிரின்ஸ் வரலாம். அதுவும் ஜிம்மியோட ஜிம்மில் அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. அவங்க அடிக்கடி நம்ம வீயோட அம்மா கிட்ட ரொம்ப அன்பாக பேசுவாங்க. அப்போ அவங்க வந்துட்டு அவங்க ஜிம்மில் அம்மா கிட்ட வீயோட அம்மா கொஞ்சம் நெருக்கமாக பேசுவாங்க மனசு விட்டு. அப்போ தான் அவங்க பார்த்துருப்பாங்க. ஒரு பொண்ணு அவங்களோட பொண்ணுக்கு மனசு புரியும் இல்லையா. அவங்க இவங்க இவ்வளோ அழகான மனைவி இருக்கும்போது இவ்வளோ அன்பு கொடுத்துருக்கும்போது அவங்களுக்கு தான் வந்துட்டு இவ்வளோ பேர் கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது ஜிம்மில் அம்மாவுக்கு பிடிக்காது. அதுவே நம்ம வீட்டுக்கு தெரியும். அதை நினச்சி பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ன தப்பாக நினச்சிருப்பா, அதை நினச்சிட்டா என்ன பண்ணுறது, இப்போதைக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பாரு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு சரியா, நான் சரியாக நேரம் வரப்போ நான் அம்மாட்ட பேசுவேன், ஏன்னா நானே அறிமுகப்படுத்துவேன். என் குடும்பத்தோட வந்து சொல்கிறாங்க. உங்கள் குடும்பத்தோட வந்து என்னோட அப்பா அம்மாவோட வந்து அறிமுகப்படுத்திக்கலாம் சரியா சொல்கிறாங்க. நம்மளுடைய திருமணம் எப்படி நடக்கும் சொல்கிறாங்க. நம்ம திருமணத்தை எந்த ஒரு பிரச்சனை வரதில்ல சொல்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனை வர சொல்லிட்டாங்க. எந்த பிரச்சனை வர எனக்கு தெரியும், எனக்கு நம்மளுக்கு சாதாரண மக்கள் தானே, எந்த பிரச்சனையும் வராது. எனக்கு எனக்கு கடவுளோட ஆசீர்வாதம், நம்ம அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம், எல்லாரோட ஆசீர்வாதம் வேணும். நண்பர்களுடைய ஆசீர்வாதம், எல்லாரோட ஆசீர்வாதம் வேணும். எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. நம்ம திருமணத்தை எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். ஒரு திருவிழா ஒரு சின்னதாக ஒரு திருவிழா மாதிரி நடக்கணும். ஒரு கோலாகலமும் நடக்கணும். ரொம்ப எளிமையான மக்களோட ரொம்ப அழகாக நடக்கணும். எங்கேயே நடந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு அங்கே சின்ன கோவில் இருக்குது. அங்கே இப்போ கேட்குற வீக் ஒரு மாதிரி இருக்கும். எந்த அளவுக்கு எளிமையாக ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு நம்ம திருமணத்தப்போ ஒரு கலவரமே உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு வீ நினச்சிட்டு இருக்காங்க. நான் எங்கள் அப்பா மட்டும் சொல்கிறப்போ இந்த கிங்டமே ஆடி போகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நினச்சிட்டு பாரு அப்புறம் பேசிக்கலாம் சரியாக சொல்கிறாங்க. சரி நீங்கள் சொல்கிறீங்க இப்போதைக்கு உங்களை அறிமுகப்படுத்த வேணாம். ஆமாம் சொல்கிறாங்க. சரி அறிமுகப்படுத்தலை, நீங்கள் எதை நினச்சி கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வீ பார்க்குறாங்க. உனக்கு என்ன அந்தளவுக்கு நீங்கள் மட்டும் எனக்கு காதலிக்கிறீங்க, நான் வந்துட்டு காதலிக்கிறேன் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு பொக்கிஷம், எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த பொக்கிஷத்தை தொலைச்சிட மாட்டேன் சொல்கிறாங்க. நானும் அப்படி தான், நீங்கள் எனக்கு ஒரு பொக்கிஷம் தான் வீ அப்படி ஜிம்மில் அவியோட முகத்தை அழகாக கப்பலி பேசிட்டு இருக்காங்க. வீக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம வீ பார்க்குறேன். எங்கே அந்த பொக்கிஷத்துக்கு ஒரு முத்தம் கொடுப்பாக்கலாம் சொல்கிறாங்க. அப்படியே கொடுத்துட்டா போச்சு சார். ஜிம்மில் போயிட்டு இவியோட நெத்தி கண்ணம் எடுத்து முத்தம் கொடுக்குறாங்க. வீக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே இருக்கமாக ஹக் பண்ணிக்கிறாங்க, கட்டி பிடிச்சிக்கிறாரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் என்னை ஒரு குழந்தை மாதிரி பார்க்குறீங்கன்னு சொல்கிறாங்க. நீ குழந்தை தான், அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் நீ என்னோட குழந்தை தெரியுமா அப்படி சொல்லிட்டு வீ சொல்கிறாங்க. ஜிம் சந்தோஷமாக இருக்குது. நான் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கும் வீ ரொம்ப அழகாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம வீ பார்க்குறாங்க. அப்புறம் உன்னோட பிறந்த நாள் இப்போ அப்படி கேட்குறாங்க. ஏன் கேட்குறீங்கன்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி நான் பார்த்துட்டு அன்றைக்கி நான் கேட்டேன், நீங்கள் ஒன்று பேசிக்கிட்டு இருந்தது உனக்கு எப்போ பிறந்த நாள் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு வாரத்தை வரப்போகுது, என்னோட 17வது பிறந்த நாள் சொல்கிறாங்க. இப்போ வீ பார்க்குறாங்க. 17வது பிறந்த நாள் பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ 18வது பிறந்த நாள் ஜிம்மி நம்ம திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு நினைக்கிறாங்க. ஜிம் பார்க்க என்னாச்சு வீ சொல்கிறாங்க. இல்லை உன்னோட கேட்டால் சொல்கிறாங்க. இப்போ நம்ம வீடு நினைக்கிறாங்க. ஜிம்மில் பிறந்த நாளுக்கு கோவில் அன்னதானம்லாம் கொடுக்க சொல்லணும், நிறையா ஏற்பாடு பண்ணணும். அது ஜிம்மின் பேரில் அது பண்ணாமல் மற்ற எல்லாமே பண்ணணும். ஜிம்முக்காக ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடு நினைக்கிறாங்க. உன்னோட பிறந்த நாளைக்கு நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க. நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நீ எனக்கு தயாராக சொல்கிறாங்க. ஆனால் அம்மா சொல்கிறாங்க. இல்லை அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் பேசி அவங்க கூட கொஞ்சம் நேரம் செலவழி, அதுக்கப்புறம் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. வீ எங்கே கூட்டிகிட்டு போனால் நான் வருவேன் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு நம்ம ஜிம் வீ பார்க்குறாங்க. அவனுக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க.
ஜிம்மி வி அழகாக பார்க்குற வி வந்து ஜிம்மில் அழகாக பார்க்குறாங்க. ஒரு கையில் ஒரு கையில் அவர் தலையை வந்துட்டு அழகாக ரப் பண்ணி ஒரு மாதிரி கோதி விட்டுருக்காங்க முடியலாம். ரொம்ப அழகாக பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தமிழ் எவ்வளோ பாசம் இருக்கா. ஜிம்மி போய்ட்டு வியோட நெஞ்சு சாஞ்சிக்கிறாங்க. எனக்கு எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஒரு சத்தம் கேட்குது. எனக்கு கேட்குறா இவ்வளோ இது வாங்கிட்டு வந்தா சொல்கிறாங்க. என்னாச்சு நான் உனக்காக தான் வாங்கிட்டு வர முடியும். எனக்கு காதல் மனைவிக்காக பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆசை எடுத்து போன்னு பார்த்தா இப்படி கோச்சிக்கிற சண்டை போகிறா சொல்கிறாங்க. அங்கே பாரு இப்படி எடுத்து போனால் என் அம்மா என்ன சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்கே வாங்கிட்டு கேட்டால் என்ன சொல்லட்டும் சொல்கிறாங்க. அதுவா சொல்கிறாங்க சொல்கிறேன். என் குடியிருக்குள்ள எங்கே வச்சாலே அம்மா கண்டுபிடிச்சிடுவாங்க. எங்கே வைக்கிட்டு வந்தாலும் அவ்வளோ சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு மீன் திரும்பி பார்க்குறேன். என்ன சத்தம் சொல்லிட்டு திரும்பி பார்த்தாக்கா நம்ம காயும் நம்ம எவ்வளோ இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க காய் எப்படி சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க ஜிம்மின்ட்டாங்க வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காய்கிட்டே பார்க்குறாங்க. நீ எப்போ சொல்கிறாங்க நீ வரும்போது நான் பின்னாடி தான் வந்தால் சொல்கிறாங்க. இப்போ நம்ம போய் பார்க்குறாங்க அப்படியே சொல்லிட்டு அவரும் ஒரு குதிரை தான் வந்திருப்பாரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு எதுக்கு எம்ஜிஎம் சண்டை போகிற காய்கிட்ட சொல்கிறேன். நான் டே நான் சண்டை போல அங்கே வந்து பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் வீக்கிட்ட போகிறாங்க. என்னாச்சு சொல்லிட்டு இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ என்ன இப்படி வாழ்ந்துருக்கீங்க சொல்கிறாங்க. இதெல்லாமே சொல்கிறாங்க. எனக்கு புரியுது உங்களோட அன்பு பாசம் எனக்கு புரியுது. நீங்கள் வந்துட்டு அவ்வளோ காதல் வச்சிருக்கீங்க யோசிச்சு மேலே உனக்கு புரியுது அவனுக்கு புரிய மாட்டேன் சொல்கிறாங்க. எனக்கு புரியாமல் இல்லை ஜிம்மியே சொல்லு. நம்ம சின்னதாக எதனா வாங்கிட்டு கூட சந்தையிலேருந்து ஏதாவது சின்னதாக வாங்க கூட அம்மா கேட்பாங்க. எப்படி வாங்கினா எங்கே அந்த காசு சேர்த்து வச்சு அவ்வளோ கேட்பாங்க. இவ்வளோத்தையும் எடுத்து வீட்டுக்குள்ள வச்சு அம்மா என்கிட்ட கொண்டு போக என்னை கொண்டு போட்ட மாட்டாங்க சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. இதெல்லாம் ஆசை வாங்க தெரியுமா. அங்கே ஒரு பெரிய சந்தை இருக்கு. தேடி வாங்க உனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் சொல்லிட்டு உனக்கு எல்லாம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. காய் எவ்வளோ சொல்கிறாங்க. காய் ரொம்ப ஆசை நடந்திருக்காரு வாங்கிக்கோ சொல்கிறாங்க. எங்கடா சொல்கிறாங்க ஒழிச்சு வைக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம ஒழிச்சு வச்சு அதுக்கு ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும் வாங்கிக்கோ அவர் வேணும்னு சொல்லாது அவர் மனசு கஷ்டப்படும்ல ஜிம் சொல்கிறாங்க. நீ எப்படி ஜிம் பார்த்துருக்காங்க அது சொல்கிறாங்க. நீ வந்துட்டு வாங்கிக்கோ சொல்லிட்டு இவ்வளோ வாங்கிட்டு வருவாங்களா யாராவது சொல்கிறாங்க. அது உங்களோட பாசத்தில் வாங்கிட்டாங்க சொல்கிறாங்க. அடுத்த டைம் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்ன இவ்வளோலாம் ஒருத்தர் லவ் பண்ணுறாரு சொல்லிட்டு அவருக்கு என்னை அந்தளவுக்கு காதலிக்கிறா சொல்கிறாங்க. என்ன எவ்வளோ இப்படி கேட்குற அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. நீ என்னோட மனைவி வருங்கால மனைவி நான் அப்படி தான் பார்த்துட்டு இருக்கேன். நீ என்ன எப்படி பேசுகிறா சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அங்கே பாரு வாங்கி கொடுத்து பொருளெல்லாம் ஒரு விஷயம் இல்லை ஓகே பொருளை கொடுத்தா பாசம் இருக்குது காதல் இருக்குல்ல எனக்குமே நிறைய காதல் இருக்குது அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் ஆசை வச்சுக்கோ அவர் கொடுக்குறாங்க. இப்போ ஒன்று பார்க்குறீங்க எல்லாம் ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்குது எல்லாம் விலை உயர்ந்ததாக இருக்குது சொல்கிறாங்க. பரவாயில்ல உனக்காக எல்லாமே பண்ணுவான் சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ பார்க்குற பார்க்குறாங்க வந்து இதெல்லாம் இந்த அளவுக்கு வாங்கிட்டு வந்ததில்ல ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம்மில் வந்து அழகாக பார்த்துருக்காங்க. நம்ம காயையும் இவங்க பாரு அவர் ஆசை கொடுக்குறா சரியா ஒரு மனசு வந்து கஷ்டப்பட்டு வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்துடும் இது எங்கே வைக்கணும்னு சொல்கிறாங்க. நான் ஐடியா கண்டுபிடிக்கிறேன் நான் சீக்கிரமாக ஐடியா கண்டுபிடிச்சி ஒழிச்சு வைக்கலாம் சரியா இதெல்லாம் காதல் பரிசு பத்திரமா வச்சுக்கணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன போய் சொல்கிறாங்க. நான் உனக்கு எதுவும் சொல்கிறாங்க பாருங்க எனக்கு இங்கே வந்து எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் உங்களோட எனக்கு மிகப்பெரிய பரிசு எதுவுமே இல்லை சரியா நீங்கள் எனக்கு ஏற்கனவே ஒரு அழகான பரிசு கொடுத்துருக்கீங்க பாருங்கள் இது என் கூட தான் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னீங்கல்ல இதுவே போதும் ஓகேவா இது கூட பெரிய விஷயம் எனக்கு எதுவும் வேணாம் உங்ககிட்ட இருந்து சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும்தான் வேணும் உங்கள் அன்பு மட்டும்தான் வேணும் உங்கள் காதல் மட்டும் தான் வேணும் வேறு எதுவும் வேண்டாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஜிம்மில் இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உன்னை இப்போ நான் பார்த்து சார் எனக்கு இது மட்டும் போதும் இதை விட பெரிய கிஃப்ட் என்ன வேறு இதை விட பெரிய பரிசு என்ன இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. இப்போது பார்க்குறாங்க எந்த குழந்தை அப்படி சொல்லிட்டு ஒரு அழகாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ இதை பார்க்குற காய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எவ்வளோ பார்க்குறாங்க. நீ இதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கிட்டு வர வேணாம் சரியா நீ இப்பெல்லாம் வாங்கிட்டு கொடுத்தா அன்பு காட்டணும்னு எதுவும் இல்லை எனக்கு நீ வந்து என்னை பார்க்கறதே போதும் அப்படி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இதெல்லாம் வாங்கிட்டு கொடுக்கணும் ஆசை சரியா அதுவும் தப்பாக எடுத்துக்காது நான் சொல்கிறாங்க. எனக்கு புரியுது இருந்தாலும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் வந்து எவ்வளோ ஹக் பண்ணிடுறாங்க இப்போ எவ்வளோ ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ அந்தளவுக்கு காதலிக்கிறேன் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மளோட கைவிட்டு போக மாட்டேன் சரியா யார் எதுத்தாலும் சரி உன்னை திருமணம் பண்ணிப்பா நீ தான் மனைவி நான் ஒரு கணவன் அதனால ஞாபகம் வச்சுக்கோ சொல்கிறாங்க. இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றி காய் சொல்கிறாங்க. எதுக்கு சார் இந்தளவுக்கு காதலிக்கிற சொல்கிறாங்க. ஐயோ காதலிக்கிறதா நன்றி சொல்லுவாங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம காய் கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம்மில் அழகாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சரி நேரம் ஆகுது நீங்கள் போங்க போய் சரியா நீங்கள் போய்ட்டு ஓய்வு எடுத்துக்கோங்க இப்படி அலைஞ்சிக்கிட்டே இருந்தால் உடம்பு என்னத்துக்கு ஆகும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம எவன்ஜி பார்க்குறாங்க. ஆமாம் நீயும் நீ போயிட்டு ஓய்வு எடுத்துக்கோ சொல்கிறாங்க. அப்படியா சார் கிளம்பு சார் இந்த இதெல்லாம் போய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. சரி நான் சீக்கிரமாக வரேன் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு ஜிம்மில் ஃபோர்கட்டில் ஒரு கிஸ் பண்ணிட்டு சரி கிளம்புவா சரின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹாக்கி சொல்கிறாங்க. இப்போ ஹாக்கி பார்த்துட்டு இருக்கு இது உனக்கு நான் வச்சிருக்கேன் சொல்லிட்டு ஜிம் ஓடி போயிட்டு நிறைய சோழம் நடந்துருப்பாரு இந்த இதெல்லாம் உனக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. இதை ஹாக்கிக்கு ஆமாம் ஜிசங்கண்ணா இருக்காங்களா ஆமாம் உங்களுக்கு கிராண்ட் ஃபாக்கு தெரியாமல் உடச்சி வச்சேன் ஹாக்கிக்காக அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மி கொடுக்குறாங்க. ஹாக்கிலாம் சாப்பிட்ருக்கு ஹாக்கி ஜிம்மி பார்த்துட்டு இப்போ நீ பத்திரம் போகணும் ஹெல்த் அவனோட உடம்பு பார்த்துக்கோ சொல்லிட்டு நம்ம ஹாக்கிட்ட சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டாக செக் பண்ணுது அது அழகாக ஜிம்முடைய கிட்ட வந்து ஒரு மாதிரி முகத்தை வச்சிருப்பா ஒரு மாதிரி வரசுது. இப்போ நம்ம ஹாக்கி டே பார்க்குறாங்க. என்னது இதுவும் இப்படி மாட்டே சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம டேக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது அந்த ஹாக்கின்னு ஜிம்மோட பாடிங்க பார்த்துட்டு இப்போ காய் பார்க்குறாங்க. என்னடா உனக்கு அப்படி சொல்கிறாங்க. இல்லைடா அந்த ஹாக்கி என்ன தவிர வேறு எப்படி இருக்குது அதெல்லாம் சொல்கிறாங்க. உன்னோட காதல் மனைவியாச்சு அப்போ வந்துட்டு நீ எப்படி பாசம் வச்சுருக்க அவன் அப்போ அதுவும் அப்படி தான் வச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. உண்மைதான் இருந்தாலும் ஜிம்மிக்கு ரொம்ப
பிடிக்கும் போது ஹாக்கி தான் பார்த்துருக்காங்க. ஜிமின்னு சொல்லிட்டாங்க, என்ன வீ சொல்கிறாங்க, உனக்கு என்ன பிடிக்கும் ஹாக்கி பிடிக்கும்னு சொல்கிறாங்க. ஆச்சு எனக்கு 2 பேரும் பிடிக்கும், எனக்கு நீங்கள் வந்து எனக்கு காதல் இது வந்து நண்பன் மாதிரி சொல்லிட்டாங்க. இதுவும் நண்பன் ஆமாம் இல்லை ஹாக்கி சொல்லிட்டு ஹாக்கி கிட்ட கேட்குறாங்க. அதுவும் ஆமாம் கிட்ட செக் பண்ணுறது இப்போ நம்ம டேக்குன்னு ஃபஸ்ட்டு போகுது. ஓ நண்பனாக சொல்கிறாங்க ஆமாம் அப்படி சொல்லிட்டாங்க. பத்திரமா இருக்கும் நீ சரியாக சொல்லிட்டு நம்ம ஜிமின் அந்த ஹாக்கி கிட்ட சொல்லிட்டாங்க. நிறைய செக் பண்ணுறது. ஜிம்முக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு அதோடைய முகத்தை வந்து ஒரு முத்தம் கொடுத்துட்றாங்க. அவ்வளோதான் வீக் இன்னும் பாசிட்டிவ் ஆகிடுச்சு. ஜிமின் முத்தெல்லாம் கொடுக்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஹாக்கி திரும்பி மறைக்கிறது நம்ம டேவை ஏன்னா மறைக்கிற பார்த்துட்டு இருக்காங்க. அது சொல்லும்போது பார்த்துருக்கு. இப்போ அது வந்து அந்த ஹார்ஸோட மைண்ட் வாய்ஸ் ஹாக்கியோட மைண்ட் வாய்ஸ் தான். ஏன் எனக்கு முத்தம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்துட்டு இருக்கு. எதுவும் உனக்கு முத்தம் கொடுக்கணுமா, அவங்க என்னோட காதல்னு சொல்லிட்டாங்க. அதான் சொல்லிட்டு நான் எனக்கு நண்பன் சொல்லிட்டு நம்ம ஹாக்கி சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்ம வீக் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ காய் பசரிக்கிறாங்க. ஏன்டா கடைசியாக உன்னுடைய குதிரை கிட்டே உனக்கு ஃபஸ்ட்டு வட்ட சொல்லிட்டாங்க. அது என்னமோ அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் அப்பெல்லாம் பரவாயில்ல தேவையில்லை சரியா, ஹாக்கி உங்களை பத்திரமா பார்த்துக்கல, அது உங்கள் நண்பன் எனக்கும் நண்பன் இல்லை சரி ஜிம்னு பார்த்துட்டு இருக்காங்க. நீ எதுவும் நினச்சிக்காது அப்படி சொல்லிட்டு அது குதிரைக்கு லீவ் தராங்க. அது அழகாக பார்த்துட்டு இருக்கு. நம்ம வீ பார்க்குறாங்க. அவருக்கு 10 பேருக்கு சரி போதுமா சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம யோசனை போயிட்டு வர சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. இவங்க சொல்கிறாங்க டே எங்கடா வைக்கிறது இதெல்லாம் சொல்கிறாங்க. வாடகை வைக்கலாம் ஜிம்மில் போட்டு ஒழிச்சு வைக்கிறாங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு அப்புறமா ஜிம் பார்க்குறது. ஜிம்மில் அம்மா ஜிம்மில் ரொம்ப அழகாக அப்படி புது ட்ரெஸ்லாம் போட்டு விடுறாங்க. அம்மா எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க, உனக்கு வந்து நல்லாப்பா சொல்கிறாங்க அதுவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா சைட் பார்க்கலாம், பார்க் இருக்காரு அவர் சைட் பார்க்கலாம். அவர் ஒரு கோவில் நின்றுருக்காங்க. இந்த கோவிலில் வந்துட்டு ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் கேட்டு எடுத்துட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ நிறைய பொற்காசு எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. அந்த கோவில் ஒரு புரோகிதர் இருக்காங்க. அங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் நீங்கள் பார்ச்சிமின்ற பேரில் வந்துட்டு அர்ச்சனை பண்ணுங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு இப்போ அந்த பார்ச்சிமின்ற டைமில் அவங்க வந்துட்டு அர்ச்சனை பண்ணுறாங்க. இந்த கோவிலில் இந்த அன்னதானம் பண்ணுங்க சொல்கிறாங்க. இந்த பொற்காசில் வச்சுக்கிட்டு இந்த கோவில் அன்னதானம் பண்ணுங்க. இந்த பேர் உள்ள பையன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் அதே மாதிரி பண்ணுறாங்க. இதுவும் ஒரு இதுவும் இந்த ஈஸ்ட் இருக்கிற ஈஸ்ட் பகுதியில் இருக்கிற ஒரு கோவில் தான். பெரிய கோவில் தான். ஏன்னா நம்ம ஜிம் இருக்கிறது ஈஸ்ட் பிளேஸ் தான். இப்போ இல்லை இப்போ ஜிம் அம்மாவை பார்க்கலாம். ஜிம் அம்மா பார்க்குறாங்க. இன்றைக்கி நம்ம கோவிலுக்கு போகிறோம்னு சொல்லிட்டாங்க. அப்படியே அம்மா சொல்லிட்டாங்க. கோவில் இங்கே இருக்க சொல்லிட்டு இங்கே இல்லை நம்ம கொஞ்சம் தூரமாக இருக்குல்ல அந்த கோவிலுக்கு சொல்லிட்டாங்க. அங்கேயே அம்மா சொல்லிட்டாங்க. அப்போலாம் சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்னால அம்மாவும் ஜிம் போகிறாங்க. யோனிஜன் பார்க்க நானும் சொல்லிட்டாங்க. சரி வா சொல்லிட்டு இப்போ யோனிஜனோட அம்மா ஜிம் அம்மா 4 பேரும் போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பெரிய கோவிலுக்கு வராங்க. அந்த கோவிலுக்கு ஜிம் அம்மா பார்க்குறாங்க. சரி உனக்கு அங்கே ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லிட்டு வேண்டிக்கோ சொல்லிட்டாங்க. ஜிம் வேண்டிக்கிறாங்க. கடவுளே எனக்கு என் அம்மா சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்னோட வீ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். எப்போவுமே என்னோட வீக்கும் எனக்கும் சீக்கிரமாக திருமணம் நடக்கணும். அந்த திருமணத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எல்லாரோட சந்தோஷமாக இருக்கணும். எல்லாருடைய ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்படியே நண்பன் சொல்லி அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அவனை திருமணம் பண்ணிக்கணும். திருமணத்தை தடை வரக்கூடாது சரியா அப்படி சொல்லிட்டு ஜிமிந்தா நினைக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் சந்தோஷமாக பார்த்துக்காங்க. சரி ஜிமிந்தா அப்புறம் அந்த இயற்கைக்கு மாற எதுவும் நடக்கூடாது சரியா, இயற்கை நல்லா இருக்கணும், இயற்கை நல்லா தான் நாங்கள் நல்லா இருப்போம் அப்படி சொல்லிட்டு ஜிமிந்தா கடவுள்கிட்ட எப்படி வேண்டுமோ அது மாதிரி அழகாக வேண்டாங்க. ஃபைனில் நம்ம ஜிம்மில் அப்படி பார்க்குறாங்க. ஜிம்முக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்குன்னு சொல்லிட்டு அந்த பண்டிதத்தை கூப்பிட்றாங்க. பண்டிதர் வராங்க. என் பையனோட பேர் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் அந்த பார்க்கில் எடுத்து ஜிம்மோட சொல்கிறாங்க. சரிங்க சொல்கிறாங்க. இப்போ நட்சத்திரம் நட்சத்திரம் ராசி சொல்லவும் அவங்க அழகாக அர்ச்சனை பண்ணி தராங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜிம்மில் அம்மாவுக்கு. உங்கள் அப்பா சொல்கிறாங்க ஜிம் கிட்ட போகிறாங்க. இந்த ஊதுபத்தி வச்சு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் எல்லா இடத்துலையும் போய்ட்டு ஊதுபத்திலாம் வைக்கிறாங்க. வச்சு நினைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக அந்த பக்கம் நம்ம பார்க் பேலஸ் பார்க்கலாம்டா. இப்போ பார்க் பேலஸில் நம்ம பார்க்குடைய அம்மா அதாவது ராஜமாதா இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. நீங்களாம் நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. எதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அந்த பையன் குழந்தை இறந்த நாள் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அந்த இது எதுவுமே வைக்கல. இந்த குழந்தை இறந்துக்காங்க. எப்பவும் சடங்கு பண்ணுவாங்க. அது எதுவுமே இன்னைக்கு பண்ணாமல் இருக்காங்க. இப்போ நம்ம ஜெஸ்ஸோட அம்மா வராங்க. என்னாச்சு ராஜமாதா நீங்கள் எதுக்காக இந்த சடங்கு பண்ணாமல் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா அந்த கிராமி பார்க்குறாங்க. இப்போ இந்த சடங்கு பண்ண தேவையில்ல சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, இந்த சடங்கு பண்ண தேவையில்லை, எல்லாரும் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக சாப்பிட்டு யாரும் வாழ்த்துட்டோம் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாரும் வந்துட்டு அவங்க சாப்பிட்றாங்க. எந்த காரணம் தெரியாமல் சாப்பிட்ருக்காங்க. சரி சாப்பிட போகிறாங்க. இதை ரீசன்ஸுக்கு சாப்பிட்ருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு இடத்துல போய் ப்ரேயர் பண்ணுறாங்க. இன்றைக்கி என்னுடைய பிரின்ஸோடைய பிறந்தநாள், அதாவது 17வது பிறந்தநாள். அவன் சந்தோஷமாக இருக்கணும். அடுத்த பிறந்தநாளுக்கு அவன் இங்கே இருக்கணும். ரொம்ப கோலாகலமாக திருவிழா மாதிரி எல்லாமே நடக்கணும். இன்றைக்கி யாருக்கும் சொல்லாமல் சாப்பாடு போடுறேன். எனக்கு அவங்க பிறந்த நாளைக்கு எல்லோரும் நல்லா சாப்பிடணும். எல்லாருக்கும் நம்ம மற்ற நாளைக்கு சாப்பிடணும். இருந்தாலும் பிறந்த நாளைக்கு எல்லோரும் சாப்பிடணும். எல்லாருக்கும் அவங்க அவங்களோட வயிறு நிறையுது இல்லையா, அப்போ வந்துட்டு அவங்க மனசு நிறைய அந்த மனசு நிறையப்போ அவங்க கண்டிப்பாக வந்துட்டு நல்ல மாதிரி உணர்வாங்க. அப்போ வந்துட்டு அந்த கடவுளை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஆசீர்வாதத்தை வந்து பையனுக்கு என்னோட கிராண்ட்சனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜமா ப்ரே பண்ணுறாங்க. ப்ரே பண்ணிகிட்டே இருக்காங்க. நாள் ஃபுல்லாகவும் சாப்பிடாம கடவுளுக்கு வேண்டியே இருக்காங்க. அவனுக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும். அவன் இது வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்னு தெரியல. ஆனால் இதுக்கப்புறம் அவன் இந்த கஷ்டம் பார்க்கக்கூடாது. அவன் என்கிட்ட உங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வாழணும், அவனுக்கு எல்லா சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதே நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜெஸ்ஸிக்கும் ஒயனுக்கு ஒரு மாதிரி ஏம்மா ஒரு மாதிரி கிராண்ட்மா வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ மெசேஜ் பார்க்குறா கிராண்ட்மாக்கு இறந்து போன கிராண்ட் சன் மேலே பாசம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குற அப்படி சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. என்ன நம்ம தம்பி மாதிரி தெரியாது, நம்ம தம்பியா அவன் வந்து மேலுக்கு போடுறாங்க நம்ம தம்பின்னு சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு
தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறாங்க, எதுக்கு பார்த்தா என்ன, நம்ம அப்பாவுடைய ரத்தம் தானே ஆகணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெசிக்கு கொஞ்சம் ஒயினுக்கு பிரச்சனை கிடையாது, நம்ம மிஸ்ஸுக்கு கூட பிரச்சனை தான். நம்ம மட்டும் தான் வாரிசு, நம்மளை தாண்டி வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஒயின் பார்க்குறாங்க, பரவாயில்ல இறந்து போன குழந்தை சரியா, குழந்தைக்கு தப்ப பேசக்கூடாது, அதுவும் இறந்து போன குழந்தைக்கு தப்ப பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம ராஜமாதா வந்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அது அந்த அப்படியே நாட்கள் எப்படி போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் வீ வந்துட்டு அன்றைக்கி நைட்டு வராங்க. அது பகல் ஃபுல்லாக நம்ம ஜிம்மில் அவங்க அம்மா கூட வந்துருக்காங்க. நள்ளிரவில் நம்ம வீ வராங்க, ஜிம் பார்க்குறாங்க. வீ சொல்கிறாங்க, வா சொல்கிறாங்க, எங்கே போகிறோம் சொல்லி வா கூட்டிட்டு போகிறாங்க. கூட்டிட்டு போய் பார்க்கறதாக்கா அங்கே ஒரு பெரிய கோவில் இருக்குது. என்ன வீடு சொல்கிறாங்க, இது வரைக்கும் ஜிம் பார்க்காத ஒரு கோவில். இது வந்து எப்படின்னாக்க ஆயுள் நம்ம நீண்ட ஆயுளோடு இருக்கிறதுக்காக ஒரு கோவில், ஓகேவா, ஆயுஷ்வான் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சொல்கிறாங்க, இது வந்துட்டு ஆயுஷ்வான் கோவில், ஓகேவா சொல்கிறாங்க. அது இருக்குது சொல்கிறாங்க, நம்ம நீண்ட ஆயுளோட வாழ்றதுக்காக சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க, எனக்கு என்னோட மனைவி நீண்ட ஆயுளோட வாழணும்னு ஆசை சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு என்னோட மனைவி நீண்ட ஆயுளோட வாழணும்னு ஆசை. இங்கே வந்து நள்ளிரவில் பூஜை நடக்கும். நள்ளிரவில் பூஜை நடக்குமா, ஆமாம் இங்கே வந்து நள்ளிரவில் பூஜை நடக்கும்னு சொல்கிறாங்க. அது ஏன் சொல்கிறாங்க, சில விஷயங்கள் இருக்குது. நீ வாசல் கூப்பிட்றாங்க, ஜிம் போகிறாங்க, இப்போ ஜிம்முக்கு அங்கே நிறைய பூஜைகள்லாம் பண்ணுறாங்க. ஜிம் டக்குன்னு இருக்குது சொல்கிறாங்க, உனக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது, உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, அந்த காரணத்துக்காக சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் உட்கார வச்சாங்க, பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. போய் பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய வாசிக்கிறாங்க, மந்திரம்லாம் சொல்கிறாங்க. ஜிம்மில் பார்த்துட்டு இருக்காங்க. நல்லபடியாக அந்த பூஜை முடியுது. பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் ஜிம்முக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க. இதை எடுத்துக்கோங்க சொல்லிட்டு ஜிம்மில் வாங்கிக்கிறாங்க. இப்போ வீடு வந்து ஜிம்முக்கு வந்து பிரசாதத்தை வந்து கூட்டி விடுறாங்க சாப்பிட சொல்லிட்டு. ஜிம்மும் சாப்பிட்ருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க, உங்களுக்கு எப்படி இந்த அளவுக்கு சொல்கிறாங்க, உனக்கு உன் மேலே நான் என்னோட அளவு கடந்து அனுப்பிச்சிருக்கேன், என் உயிரை நான் வச்சிருக்கேன் சரியா சொல்கிறாங்க. என்னோட மனைவி மட்டும் இல்லை, தாண்டி எல்லாமே நீ தான், இந்த அன்புக்கும் என்னுடைய பாசத்துக்கும் சொந்தக்காரணி அப்படி சொல்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க, உனக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கிறதுக்காக சொல்கிறாங்க. இப்போ குறிச்சி வராங்க. இப்போ குறிச்சிக்கிட்ட நம்ம போய் பார்க்குறாங்க. இது குறிச்சி இவங்க தான் வருங்கால மனைவி சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் ஆயுஷ்மான் பவா சொல்லிட்டு அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக ஜிம் பார்க்க இதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நீண்ட ஆயுளோட இருப்பேன்னு அர்த்தம் அப்படி சொல்கிறாங்க. அந்த குறிச்சிலாம் எப்படினாக்கா ரொம்ப நாள் மந்திரத்துல எல்லாம் சொல்லிட்டு எப்படினாக்கா ரொம்ப தியானத்தில் இருக்கிறவங்க அவங்க சொன்னாக்கா அதெல்லாம் வந்துட்டு ஒரு பிளஸிங்ஸ் மாதிரி தான். அதனால ஜிம்முக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீயை தனக்காக எல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது மனைவி ஆகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பாசம் சொல்லிட்டு இப்போ ஒரு வழியாக ஜிம் பார்க்குறாங்க. இங்கே இப்போ நம்ம கிளம்ப போகிற மாதம் போகலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் போய் வந்துட்டு இருக்காங்க. அவர் ஜிம்மில் போய் அதுவே இறுக்கமாக கண்டுபிடிச்சிக்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க, எனக்கு உங்களை நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே பெருமையாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க, எனக்கு ஒரு காதல் மனைவி எப்படி பார்த்துக்கணும், காதலில் மட்டுமே இவ்வளோ அழகாக பார்த்துக்கோங்க, என் மனைவி எனக்கு அப்புறம் சொல்கிறாங்க, என் கையிலே வச்சுப்போம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கேட்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறது என்ன சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம் அதிகமாக இருந்தால் கஷ்டம் வரும்னு சொல்லுவாங்க. எனக்கு பயமாக சொல்லுவாங்க, எந்த கஷ்டம் வரா சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு அதுக்கப்புறம் எனக்கு கஷ்டம் வந்ததில்லை, என்னாலும் பயமாக இருக்க சொல்கிறாங்க, பயப்படுத்தி அவ்வளோ நான் இருக்கேன் சொல்லிட்டு பிஎம் கூட்டிகிட்டு வராங்க. இப்போ அப்படி நாட்கள் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் ஜெஸி பார்க்குற அப்பா இப்போ திரும்பி வருவாங்க சொல்கிறாங்க, சீக்கிரம் வந்துடுவாங்க சொல்கிறாங்க. எனக்காக ஜம் கேட்டே இருக்காங்க, இப்போ உங்கள் அப்பா திரும்பி வருவாங்க, இப்போ திரும்ப படிக்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜெயங்க பார்த்து கேட்குறாங்க மைண்ட் சீக்கிரமாக அப்பா வந்துடுவாங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் அப்பா ரொம்ப ரொம்ப கழிச்சு போயிட்டார். எனக்கு அவர் தேடி 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 ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அவங்க இங்கே வந்து ஆல்மோஸ்ட் 2 வருடம் ஆக போகுது, இந்த 2வது வருஷமும் முடிய போகுது. நான் என் அம்மா சொன்ன நாட்கள் வரப்போகுது, 18வது பிறந்த நாட்கள் ஜிம்மில் கண்டுபிடிக்கணுமே அப்படி சொல்லிட்டு அவர் தேடிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம கூட இருக்கிற அந்த அவங்க பார்க்குறாங்க, தளபதி பார்க்குறாங்க. கிங் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் கோச்சு கூட சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, இல்லை நம்ம தேடாமல் இருக்குது கிம்மோட கிங்டம் தான் சொல்கிறாங்க. கிம் அப்படி சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இது எனக்கு புரியுது, கிம்மோட கிங்டம் நம்ம தேடாமல் இருக்கும், அது கிங்டம் மட்டும் தேட்டோம்னா சொல்கிறாங்க. அது கடைசி, அதுக்கப்புறம் இந்த நம்ம கிழக்குது சரி அடுத்து தேடியாச்சு, அது மட்டும் லாஸ்ட்டு அங்கேயே தேடிடுவோமா சொல்கிறாங்க. அவங்க எதிரி சொல்கிறாங்க, எதிரி தான் புரிய சொல்கிறாங்க. அங்கே எப்படி அவங்க இருப்பாங்க, லூனா அவங்க குழந்தை அங்கே எப்படி இருப்பாங்க, அவங்களும் தெரியாது அவங்க எதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை சில நேரங்களில் எதிர்க்கிட்ட இருக்கிறது பாதுகாப்பானதாக இருக்கும்லாம் சொல்கிறாங்க. என்னத்துக்கு, இல்லை இந்த இடத்துக்கு நம்மளே இப்போ போக யோசிக்கிறோம்னாக்க நம்ம ஜிம்லையும் நம்ம லூனாவையும் யாருக்குள்ள நினச்சாங்களோ அப்போ அவங்களுக்கு வரும் யோசிக்க மாட்டாங்கல்ல. அப்போ இது எதிரி நடந்தாலும் அவங்க நினைப்பாங்க, அந்த காரணத்தினால லூனா ஏன் இங்கே வந்துருக்கூடாது சொல்கிறாங்க. என்னத்துக்கு லூனா ஏன் இங்கே வந்துருக்கூடாது குழந்தை தூக்கிட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம ஜிம்மில் அப்பாவுக்கு ஒரு மாதிரி புரியுது, நீ அப்படி சொல்கிறதுக்கு ஆமாம் ஒரு பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே நீங்கள் வரமாட்டீங்கல்ல, இங்கே நம்ம வரமாட்டோம், அப்புறம் நம்ம கிங்டம் பசங்க யாரும் வரமாட்டாங்க, அப்போ இதான் பாதுகாப்பாடுன்னு நினச்சி நம்ம லூனா அங்கே தூக்கிட்டு வந்த குழந்தையே சொல்கிறாங்க. இப்போ அவங்க அப்பாவுக்கு புரியுது, நீ அப்படி சொல்கிறாங்க, ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம வீடு ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க, இது வரைக்கும் இதுக்காகவும் நான் இறங்கி போனதே இல்லை, ஆனால் என் குழந்தை லூனா சம்மந்தப்பட்ட விஷயம், அதனால் நான் கண்டிப்பாக போய் ஆகும், என் ஜிம்முக்காகவும் என் லூனாக்காகவும் போவேன். எனக்கு இன்னும் ஒரு 2 வார காலங்களில் ஜிம்மோட 18வது பிறந்தநாள் வரப்போகுது, அதனால் நான் போய் தான் அவங்க அப்படி சொல்லிட்டேன். நம்ம இவ்வளோ அப்போ முடிவு பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு கிங்டம்குள்ளே வரது விருப்பம்லாம் சொல்லிட்டாங்க. இல்லை நீங்கள் வந்து கிங்டம்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு அங்கே ஒரு இடத்த வந்துட்டு இருப்போம், இருந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்காங்கன்னு சொல்லி தேடி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு. எனக்கு கிங்டம்ல மொத்தமாக அவங்கள்ட்ட கிடையாது, கிங்டம் இருக்குது ஆனால் எல்லாமே அவங்க சொந்தமானது இல்லை. கோவில் சொல்லிட்டாங்க, கோவில் ஆமாம் கோவிலில் தங்கலாம், ஏன்னா நம்ம கோவில் தானே வேறு எங்கே தங்கினாலும் உங்களுக்கு பிடிக்காது, நம்ம கோவிலில் தங்கிக்கலாம் சொல்லிட்டாங்க. நான் அனுமதி வாங்குறேன்னு சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. இப்போ ஆனால் நம்ம பார்க் கொடுக்குறது சார் அவங்க யாரும் தெரியக்கூட சொல்லிட்டாங்க, தெரியாது சொல்லிட்டு அவங்க மறைச்சிக்கிறாங்க, அவங்க அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு உள்ள வராங்க. இப்படி அந்த கிங்டம் அந்த கிம்மோட
அன்னோட கிங்டம்குள்ளே வராங்க. வந்துட்டு அந்த கோவிலுக்குள்ள போகிறாங்க. பெரிய கோவில். அந்த கோவில் வந்து தங்குறாங்க. நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. நாங்கள் வந்துட்டு சொல்கிறாங்க. சொல்லுங்க சொல்கிறாங்க. நாங்கள் வந்து பாத யாத்திரை போயிட்டுருக்கோம் சொல்கிறாங்க. பாத யாத்திரை ஆமாம் ஒவ்வொரு கோயிலாக போயிட்டுருக்கோம் சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க. பாத யாத்திரை போகிறவங்க வரது பெரிய விஷயமே வாங்குவாங்க சொல்லிட்டு அந்த கோவிலை அவங்க தங்க வைக்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேணும் பிரசாதம் என்ன எடுத்துகிட்டு வா சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம் நாங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க சொல்லி ஓய்வு எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவங்க இங்கே இருக்காங்க. இந்த பக்கம் ஜீவனை போய் பார்க்குறாங்க. ஜீவன அம்மாவுக்கு ஒரு கெட்ட கனவு வருது. ஜீவனை வந்து தங்கிட்ட யாரும் பிடிச்சிட்டு போகிற மாதிரி எனக்கு என்ன பேர் கனவு வருது பார்த்துட்டு இருக்காங்க. இது அவங்க எம்ஜினோட அம்மாட்ட சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. என்ன சரி என்னடி சொல்கிறது அம்மா எனக்கு ஜிம் விட்டு போகிற மாதிரி கெட்ட கனவு வருதுன்னு சொல்கிறாங்க. நீ அந்த கோவிலுக்கு போ. எனக்கு அந்த கோவிலில் எல்லா கடவுள் இருக்காங்க. நீ அங்கே போயிட்டு ஜிம்முக்கு போவோம். ஜிம் போகிற அர்ச்சனை பண்ணிட்டு நீ வேண்டிட்டு வா சரியான சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறீங்க ஆமாம் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க. அது இப்போ ஜிம்ல அம்மா ஜிம்மில் கூப்பிட்றாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க கோவிலுக்கு போகிற அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அம்மா ஜிம்மும் சரிம்மா சொல்கிறாங்க. ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க. சரி இன்னைக்கு நான் வேலைக்கு வரல நீ போக சொல்கிறாங்க. நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு இப்போ நம்ம போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அம்மா ஜிம்முக்கு கோயில் போகிறாங்க. என்னாச்சுமா ஏன் சார் தான் உங்களுக்கு கோவிலுக்கு சொல்கிறாங்க. அதுவா அது ஒரு கெட்ட கனவு கண்டா பார்த்துட்டாங்க. அப்படியே பயந்துட்டீங்களா சொல்கிறாங்க. இல்லை பயப்பு இல்லை அவங்க ஒரு சின்ன ஒரு இதாக சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. ஜிம்மில் அம்மா கோயிலுக்கு போகிறாங்க. இப்போ பார்க்கோட தளபதி வந்துட்டு அந்த கிங்டம்குள்ளே வராங்க. ஏன்னா அவங்க அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. கிங்டம் சுற்றி பார்க்கணும். எங்கேயாவது லூனா இருக்காங்க. லூனா கண்டுபிடிச்சா தான் குழந்தைய கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு சுற்றி வராங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்ல அப்பா அந்த கோவிலே உட்காந்துருக்காங்க. அவங்க ரொம்ப மனசு வலிக்குது. ஏன்டா அம்மா கூட வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். என்னோட ஜிம்மில் 18வது பிறந்த கூட கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு சீக்கிரமே பிறநாள் வரப்போகுது. நான் தயவு செஞ்சு ஜிம்மில் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டே இருக்காங்க. ரொம்ப கழிச்சு போயிட்டேன். 2 வருஷம் ஆகுதுக்கு தேடி நம்ம ரொம்ப கழிச்சு போயிட்டேன் அப்படி சொல்லிட்டு அதே நினச்சிட்டு இருக்காங்க. அதனால் எனக்கு வந்து நான் வந்துட்டு என் முயற்சி மட்டும் கைவிட மாட்டேன். ஜிம் இல்லாமல் நான் போக மாட்டேன். ஜிம் இல்லாமல் நான் போகவே மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் அவர் அப்படியே சாஞ்சிருக்காரு. தூணில் அந்த கோவில் தூணில் சாஞ்சிருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் இல்லாமல் வராங்க. பண்டிதரே சொல்கிறாங்க. பண்டிதர் பார்க்குறாங்க. வாங்க என்ன வேணும்னு கேட்குறாங்க. என் பையனுக்கு சொல்கிறாங்க. என்னாச்சும் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. என் பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாது சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. சில நேரங்கள் அப்படி கெட்டது கனவு இருந்தால் அது வந்து நினைச்சு கவலைப்பட வேணாம். கடவுள்கிட்ட சொல்லிட்டாங்க சரியா நான் ஆச்சரியப்பட்டேன் சொல்லிட்டு உன் பையன் பேர் சொல்லிட்டாங்க. ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. அது ஜிம்மின் டைமே கேட்டதும் இப்போ ஜிம்மில் பார்த்து ஒன்று சாஞ்சு உட்காந்துருப்பாங்க. திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்ததும் அவங்க அப்படியே அவங்களும் நம்ப முடியும் கடற்குள்ள இருக்கிற விஷயத்த லூனாவும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அம்மா தான் வேண்டிட்டு இருக்காங்க. கண்ணை மூடி வேண்டிட்டு இருக்காங்க. பக்கத்தில் பார்த்தா ஒரு பையன் அவ்வளோ அழகாக இருக்கான். அப்படியே வந்துட்டு ஒரு வானத்தை இறங்க ஒரு தேவதான் சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருக்கான் பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம பார்க்குறாங்க. ஜிம்மின்னு அப்படி சொல்லி பார்த்துருக்காங்க. குழந்தை தான் சொல்லி பார்த்துருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த குழந்தை பார்க்கறதுக்கு. அப்படி இல்லை அவங்க அம்மா லூனா இருக்காங்களே அவங்களோட ஃபேஸ் தான் அந்த ஜிம்மில் ஒரே மாதிரி முகம் தான் 2 பேருக்கும். 2 பேரும் அவ்வளோ அழகாக இருக்கும்.